நடிகர் அட்டகத்தி தினேஷ் அவர்கள் இப்போ ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு சித்ரா லக்ஷ்மணன் அவர்களுக்கு. உண்மையாகவே அட்டகத்தி தினேஷ் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர். அவரை பல திரைப்படங்களில் நம்ம அவருடைய நடிப்பை பார்த்துருப்போம். அட்டகத்தி படமாக இருக்கட்டும், குக்கு திரைப்படத்தில் உயிரை கொடுத்து அவர் நடித்த நடிப்பு. இப்போ சமீபத்தில் லப்பர் பந்தில் சும்மா பட்டையை கிளப்பியிருக்காரு. எல்லார் மத்தியிலுமே அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடச்சிது இவருடைய ஆக்டிங்க்கு. அதுக்கு முன்னாடியே அவர் கபாலியில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் படத்தில் பார்க்கும்போதும் அவருடைய கதாபாத்திரம். அந்த வகையில் இப்போது சூப்பர் ஸ்டாரை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. சூப்பர் ஸ்டாரோட கபாலியில் ஒர்க் பண்ண அந்த அனுபவத்தை பற்றி. அப்போது சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் கேட்குறாங்க, நீங்கள் ரஜினிகாந்த் அவர்களை கபாலி அப்போ தான் சந்திச்சிங்களா, அதுக்கு முன்னாடியே சந்திச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அட்டகத்தி தினேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க, கபாலி அப்போ தான் பேசக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. முதன்முறையாக அப்போ தான் ரஜினி சார்கிட்ட நேரில் பேசினேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை ஒரு சேனல் இன்டர்வியூ அப்போ பார்த்தேன். அப்போ தான் நான் மேலே போகிறேன், அவர் கீழே வர்றாரு. அப்போ கையை காமிச்சார். நானும் விஷ் பண்ணிவிட்டு அப்படியே போனேன். அதுக்கப்புறம் 1 இயர்லேயே அவரை நேரில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கபாலி திரைப்படத்தில். ஃபுல்லாகவே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. கபாலியில் ரஜினி சாரோட ஒர்க் பண்ண அந்த ஒவ்வொரு மொமெண்ட்டுமே மறக்க முடியாது. நான் லைவில் தான் லொக்கேஷனு. நிறைய விஷயங்கள் பேசுவார். அவருடைய பழைய மெமரிஸ், ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த காமெடியான விஷயங்கள், அவர் நடிக்கும்போது நடந்தது அந்த காலத்தில், அது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவார். அதுமாரி அவர் எனக்கு கொடுத்த ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, எப்படியாவது வீடை மட்டும் சேவ் பண்ணிடுங்க. நீங்கள் இருக்கிற வீடு அது எந்த ஒரு கடன் எதுவுமே இல்லாமல் அது நல்லபடியாக அந்த வீட்டை மட்டும் சேஃபாக வச்சுக்கோங்க எப்போவுமே அப்படிங்கிறத எனக்கு ஒரு பெரிய அட்வைஸாக கொடுத்தாரு. அதுமாரி நான் அந்த செட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லாமல், நேஷ்னல் அவார்டு நடிகர் ஒருத்தர் இருப்பார், அவரை கூப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவார், நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறதையும் அட்டகத்தி தினேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத தருணங்கள் கபாலி திரைப்படத்தில் நிறையா இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் இந்த பேட்டியில் பகிர்ந்திருக்கார். உண்மையாகவே சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசும்போதே பேசக்கூடியவங்களுக்கு ஒரு தனி புத்துணர்ச்சி அவங்களுடைய முகத்தில் வந்துடுது. அதை அவங்க பேசி நம்ம கேட்கும்போதும் நமக்கும் அந்த ஒரு புத்துணர்ச்சி தொற்றிக்கொள்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அதுதான் சூப்பர் ஸ்டார், அந்த பாசிட்டிவிட்டி ஆரா அப்படிலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த வகையில் இந்த பேட்டியில் சொன்ன விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களோட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டாருடைய கூலி, ஜெயிலர் 2, அடுத்தடுத்து சூப்பர் ஸ்டாருடைய பயோகிராஃபி ரஜினிகாந்த் அவர்கள் எழுத போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மாரி செல்வராஜ், மணிரத்னம் இவங்களோட தான் காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிற தகவல் எல்லாம் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது சூப்பர் ஸ்டாரை பற்றி நியூஸ்லாம். அதனால் நம்ம அடுத்தடுத்து நம்ம சேனல் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுவோம் தொடர்ந்து கன்ஃபர்மேஷன் வர. நீங்கள் அட்டகத்தி தினேஷ் அவர்களுடைய இந்த பேட்டி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் எப்படி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.